Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ஸ்வீட் பூந்தி. இது வந்து குழந்தைகள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதுக்கு வந்து கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு mix பண்ணிட்டு ஒரு சிட்டிகை உப்பு இத ஆட் பண்ணிட்டு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஃப்ரை பண்ணிட்டு சுகர் சிரப் வந்து நம்ம தனியா காய்ச்சி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுல 3/4 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை மாவு வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் நம்ம கெட்டியா கரைச்சுக்கலாம். இது வந்து சுகர் சிரப் வந்து நம்ம தனியா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியா கரைச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை வந்து கலக்கி பண்றோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இது நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி கரைச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சமா சுகர் சிரப் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சுகர் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை. கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இது கூட நம்ம ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது பாகு பதத்துக்கு காய்ச்ச வேண்டியதில்லை. சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். இது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கி தனியாக வச்சுக்கலாம். இந்த கடலை மாவு வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஆக வேண்டியதில்லை. லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும், எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கலர் எதுவுமே சேர்க்கல. ஒரு சிலருக்கு வந்து கலர் பிடிக்கும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வடிச்சுக்கலாம். இதை வடித்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து சுகர் சிரப், ஏலக்காய் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா ஸ்வீட் பூந்தி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் உதிரி ஆகிடும். பாகு மாதிரி காய்ச்சோன்னா மேலே வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த பூந்தி. அதாவது என்னென்னா சுகர் சிரப்பு பாகா காய்ச்சாமல் நம்ம தண்ணி மாதிரி காய்ச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். கூடவே நம்ம திராட்சை முந்திரியை தாளித்து வச்சுருக்குறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுவையான இனிப்பு பூந்தி ரெடி. ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா லட்டு வேணும்னாலும் நம்ம மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு இதை வந்து உருண்டைகளாக நம்ம பிடிச்சிட்டு லட்டு பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் பூந்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.